ஏய், என்ன சொல்ற? உடம்புல இருந்து பிரிஞ்சு போன ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக கொடுக்கறது தான் தர்ப்பணம். அதே ஆன்மா சந்தோஷப்படுறதுக்காக கொடுக்கறது தான் அர்ப்பணம். அப்படியா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது புதுசா இருக்கு. உங்களுக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், ஆனா பெரியய்யாவுக்கு இது நல்லா தெரியும். இல்ல பெரியய்யா? அப்படியா பெரியப்பா, உங்களுக்கு தெரியுமா? ஆமாப்பா. அர்ப்பணம் செஞ்சா இறந்து போனவங்களோட ஆத்மா சந்தோஷப்படுமா? எனக்கு சுத்தமா புரியல. அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா. இவன் வேற நொய் நொய்னு கேட்டுட்டே இருக்கானே. அது ஒரு நிமிஷம்ப்பா. நல்ல வேளை இந்த போன் வந்து நம்மளை காப்பாத்தி விட்டுருச்சு. ஹலோ ஐயா, நான் கௌரி பேசுறேன். கௌரியா? இவதுக்கு போன் பண்ற இந்த நேரத்துல? சொல்லு கௌரி, என்னமா விஷயம்? ஐயா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் அதுதானே? அது மட்டும் இல்லைங்கய்யா, என் அப்பா அம்மாவோட நினைவு நாளும் கூட. ஆமால, மறந்தே போச்சுமா. எதை சொல்லதான் போன் பண்ணியாமா? இல்லங்கய்யா, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேங்கய்யா, அதை சொல்லதான் கூப்பிட்டேன். அப்படியா? வாமா, நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். நீங்க வரப்போற விஷயத்த நான் துர்கா கிட்ட சொல்லட்டுமா? ஐயா, நான் துர்காவை பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வரேன். என்னையா? எதுக்குமா? நாளைக்கு நீங்க ஜமீன்ல தானே இருப்பீங்க, வெளியே எங்கேயும் போயிட மாட்டீங்கல்ல? உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னு போன்ல சொன்னா பத்தாதாமா? எதுக்காக நீ எவ்வளவு தூரம் வரணும்? இல்லங்கய்யா, போன்ல பேச வேண்டான்னு இருக்கேன், நேர்ல பார்த்து தான் பேசணும். ஏன்னா நான் வர காரியம் பெருசு. சரிம்மா, வா. நாளைக்கு நான் வீட்டுல தான் இருப்பேன், பேசலாம். சரிங்கய்யா, நாளைக்கு நான் வந்து நேர்ல பேசுறேன். ஏற்கனவே இங்க எல்லாம் தலைகளா இருக்கு. இந்த நேரத்துல இங்க வர்றேன்னு இந்த குட்டி பிசாசையே அடம் பிடிக்குது. சரி, நாளைக்கு பார்ப்போம்.